இந்திய தொழில் கூட்டமைப்பின் இளம் இந்தியர்கள் காஞ்சிபுரம் கிளை சார்பில் இளம் தலைமுறையினருக்கான மாதிரி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் இளம் தலைமுறைக்கான மாதிரி நாடாளுமன்றம் இந்திய தொழில் கூட்டமைப்பின் இளம் இந்தியர்கள் அமைப்பின் சார்பில் தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்வில் மாணவர்கள் நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள், விவாத முறைகள், ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்புகள் குறித்து நேரடி அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ள உள்ளனர். இளம் தலைமுறையினரிடையே தலைமை திறன், கருத்து பரிமாற்றம், சமூக பொறுப்பு மற்றும் ஜனநாயக விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பங்கேற்று பல்வேறு சமூக பொறுப்பு மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். இது குறித்து காஞ்சிபுரம் யங் இந்தியன் தலித் பிரிவு தலைவர் ஆர்த்தி கூறுகையில், இங்க யங் இந்தியன்ஸ் பார்லிமெண்ட் நாங்க காஞ்சிபுரத்துல 2 days ஈவெண்ட் தான் கண்டக்ட் பண்றோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு ஸ்கூல் அரௌண்ட் 9 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க. அரௌண்ட் 120+ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இட் இஸ் ஃபார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெமோக்ரஸி பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது, ஹவு த பார்லிமெண்ட் ஒர்க், அதை எப்படி இது பண்றாங்க, வழி நடத்துறாங்க, அது இந்த வயசுலயே தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணும். ஸோ அரௌண்ட் அவங்க ஓட்டிங் ஏஜ் அப்போ அவங்க 18 அப்போ தே ஏபிள் டு ரெகக்னைஸ் எப்படி என்ன அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் ஒரு நாலேஜ் கிரியேட் பண்றதுக்காக we are doing it for that. Thank you. இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் இன்னைக்கு யங் இந்தியன் பார்லிமெண்ட்க்கு வந்திருக்கேன். நான் பிஏவி ஸ்கூல்ல இருந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றேன். அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லிமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நான் போன வருஷமா இங்க வந்திருந்தேன் அண்ட் ரொம்ப நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், போல்டா பேசணும்னு எல்லாருமே கத்துக்கிட்டோம் நிறைய விஷயம். என்னோட பேர் எஸ் மித்ரா. நான் வேலம்மாள் போதி கேம்பஸ் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன். ஸோ நானுமே 2 வருஷம் இந்த ஒய்ஐபி பார்லிமெண்ட்ல இருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதால என்னால் ரொம்ப நல்லா இப்போ பேச முடியுது, என்ன நடக்கும்னு தெரியுது. ஸோ எனக்கு முன்னாடி இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு பார்லிமெண்ட் அப்படின்னா அதில் என்ன நடக்கும், அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்றது படித்தப்ப எனக்கு பெருசாக அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. பட் அது நான் இங்கே வந்ததால் எனக்கு அதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். பில் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நான் ஒரு பார்ட்டி லீடராக இருக்கட்டும், இல்லை அந்த பில் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒரு விஷயத்தை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களால் இங்கே பேச முடியுது. ஸோ அது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்குது. ஸோ அதனால என்னால் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது இப்போ. காஞ்சிபுரத்திலிருந்து டிடி தமிழ் செய்திக்காக BR சிவகுமார்.